வெல்கம் இந்த ஜப்னா பாய்ஸ் சேனல். நீங்கள் சேனலுக்கு புதுசுன்னா மறக்காதீங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கு நாங்கள் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்க இருக்கின்றோம். என்னவென்றால் பார்த்தீங்கள் என்றால் இந்த வீதி விபத்துக்கள் ஏன் இடம்பெறுது, என்னத்துக்காக இடம்பெறுது என்கின்ற பல்வேறுபட்ட கேள்விகள் மனதுக்குள்ளே ஏற்படுகின்றது. இவற்றையெல்லாம் நாங்கள் தடுக்க வேண்டும். எவ்வாறு தடுத்து கொள்வது என்கின்ற புதிய முயற்சியை நாங்கள் இன்றிலிருந்து தொடங்க வேணும். இந்த வீதி விபத்துக்கள் இனி இடம்பெறக்கூடாது, இன்றிலிருந்து இடம்பெறக்கூடாது. இந்த வீதி விபத்துக்களால் பல்வேறுபட்ட இளம் யுவதிகள், பெண்கள், குழந்தைகள் என பலர் நாளுக்கு நாள், கிழமைக்கு கிழமை, தினத்துக்கு தினம் அழிந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொரு உயிரும் பெரியதொரு பொக்கிஷமாக கருதப்படுகின்றது. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற காணொளி அது சம்பந்தமாகத்தான். இவ்வாறு குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நாங்கள் வாகன அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்வதே பெரிய கடினம். நாங்கள் ஆரம்பத்தில் மெடிக்கல் செட் பண்ணி அதை கொண்டு போய் கச்சேரியில் கொடுக்க அவங்க சொல்லுவாங்க, எப்போ உங்களுக்கு இந்த எழுத்து பரீட்சையாண்டு அது 30 மார்க்ஸுக்கு மேலே எடுத்தாத்தான் நீ பாஸ், இல்லாட்டி ஃபெயில்னு அர்த்தம். அதுவும் பாஸ் பண்ணி பேர்ந்து போனேன்றால் உங்களோட லேர்னர்ஸ்காரங்கள்கிட்ட அவங்கள்ட்ட போகணும். அவங்க அனைத்து விளக்கங்களும் சொல்லுவாங்க. எத்தனை வாகனம், 3 வாகனமா, 2 வாகனமா அல்லது 1 வாகனமா. சில பேர் 3 வாகனம் பழகின்றவர்கள் 3 வாகனம் அல்லது 1 வாகனம்ன்றவர்கள் 1 வாகனம். அதாவது பார்த்தோம் என்றால் நீங்கள் அங்கே லேர்னர்ஸ்காரர்கிட்ட போய்க்க லேர்னர்ஸ்காரர் ஒரு புத்தகங்கள் உங்களுக்கு தருகின்றார்கள் அல்லவா, அதாவது குறியீடு சம்பந்தமான புத்தகம். இந்த குறியீடுகள் சம்பந்தமான ஒரு புத்தகம் உங்களுக்கு கையில் தந்திருப்பார்கள். இந்த குறியீடுகள் உங்களுக்கு தெரிய வேணும். இந்த குறியீடுகள் முக்கியம். நீங்கள் வீதிகள் சென்று கொண்டிருக்கின்ற வேளையில் பச்சை கலர், மஞ்சள் கலர், சிவப்பு கலர் லைட்டுகளை கண்டால் என்ன செய்ய வேணும், அதெல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். பச்சை எரிஞ்சாத்தான் போகணும். மற்றும் இந்த குறியீடுகள் இருக்கல்லவா, இந்த குறியீடுகள் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். மற்றது இந்த குறியீடுகளை பார்த்தீங்க என்றால், இந்த குறியீடுகள் நான் உங்களுக்கு ஒரு விளக்கமாக போடுவேன் வீடியோவில், காணொலியில் பார்த்துக்கொள்ளுங்க. இந்த குறியீடுகள்லாம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாக்கின்றது. இந்த குறியீடுகளை நீங்கள் கவனிப்பதிலேயே என்ன அவசரம், என்ன வேகத்தை நீங்கள் கட்டுப்படுத்த முடியாது. மரங்களோ மதுர்களோடு மோதி, மற்றொரு வாகனத்தோடு மோதி, நீங்கள் விழுவது மாத்திரமல்லாது மற்றொரு வாகனத்தையும் பழுதாக்கி அவனை சேதப்படுத்தி காயப்படுத்துகிறீர்கள். இதெல்லாம் ஒரு தேவையில்லாத வேலை தானே. அப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கு இது சம்பந்தமான ஒரு வீதி சட்ட ஒழுங்கு, அதாவது அந்த வீதி குறியீடுகள், அந்த புத்தகத்திலோட குறியீடுகள், ஒவ்வொரு குறியீடு ஒழுங்குபடுத்தப்பட்ட சைகைகள், மட்டுப்படுத்தப்பட்ட சைகைகள், அவசர சைகைகள், அந்த போலீஸ்காரங்கள் இப்படி கை நீட்டினா என்ன, இப்படி கை நீட்டினா என்ன, இப்படி அப்படி என்று நான் உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன், ஒரு காணொலியாக, பெரியதொரு காணொலியாக வீதி சட்ட ஒழுங்கு எனப்படுகிற ஒரு காணொலியில் நான் பதிவு செய்ய போகிறேன். இந்த காணொலியை பாருங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சி கொண்டுதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வாங்க மக்களை, காணொலிக்கு போகலாம்.